அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். கர்த்தர் நீதியுள்ளவர்னு அவங்க ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே ரெகோபயாம் உடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே ஒரு போர் வந்திருக்கும். அப்போ ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டீங்க, அதனால ஆண்டவர் உங்களை கைவிட்டார், உங்களுக்கு ஒரு யுத்தம் வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலுடைய பிரபுக்கள் ராஜாக்கள் இப்படியாக சொல்லுவாங்க, தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நாங்கள் ஆண்டவரை விட்டுட்டோம், அவரை விட்டு வழி விலகி போயிட்டோம், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டோம், அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்துட்டோம், இதனால தான் எங்களுக்கு இந்த போராட்டம் வந்திருக்குது சொல்லி தங்களை தாழ்த்துவார்கள். ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அறிக்கை செய்வாங்க, கர்த்தர் நீதியுள்ளவர், நாங்கள் பண்ண தவறுக்கு அவர் எங்கள் மேலே கொடுத்த இந்த ஆக்கினை சரியானதுன்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்வாங்க. இன்றைக்கு மனிதர்கள் முன்பாக நம்ம ஒரு வார்த்தையை அனுப்புகிறோன்னு வைங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நம்ம யாராவது ஒருத்தருக்கு முகம் தெரியாத ஒரு நபர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த போராட்டம் மேபி வந்திருக்கலாம்னு உண்மையிலேயே ஜெபம் பண்ணாங்களோ, இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு தோன்ற சொன்னாங்களோ, இல்லை ஒருவேளை அவங்க பொய்யா கூட சொல்லியிருக்கலாம், பொய் சொன்னதாக இருந்தால் அதுக்குரிய ஆக்கினையை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அந்த வார்த்தை உண்மை, ஆண்டவரே அவங்களுக்கு உண்மையிலேயே அதை வெளிப்படுத்தி இருந்தா, அதை கேட்கிற எவ்வளோ மனிதர்கள் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இதனால தான் இந்த போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி தங்களை ஆண்டவர் முன்பாக, அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், கர்த்தர் தானே சொன்னார், கர்த்தர்கிட்ட அந்த கேட்கிற மனிதர் போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுலேருந்து வெளியில் வர எனக்கு வழி தெரியல, உதவி செய்யுங்கன்னு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, அந்த வார்த்தையை முதல் மதிக்கிறாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை யார் மூலமாக வேணாலும் வரலாம், யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை வரும்பொழுது அதை கொஞ்சமாவது அனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருக்கு நேராக வருதோ அதை கேட்கணும். கொண்டு வர மனுஷனையும் நம்ம பார்க்க வேண்டாம், அந்த வார்த்தையை பாருங்க, அது எப்படிப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டிருக்குது பார்க்கலாமே. இந்த இடத்துல இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாக்களும் தங்களை தாழ்த்தினார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தின பொழுது அவங்க மேலேருந்து அந்த போராட்டம் நீங்கிருச்சு. கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கும் மனுஷங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, உங்கள் போராட்டத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம், எங்கேயோ தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, அந்த பிரபுக்களை ராஜாக்களை போல நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அந்த மனுஷங்கிட்ட போய் திரும்ப ஆர்கியூலாம் பண்ண வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஏதாவது தவறு இருந்தால் உணர்த்துங்க, இந்த இடத்துல விட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துலையே அதை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா போராட்டங்களையும் மாற்றி உங்களை அந்த போராட்டங்களிலிருந்தெல்லாம் அவரை வெளியே கொண்டு வருவார். இன்னொன்னையும் செய்யணும், திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டுறக்கூடாது. திரும்பி வர்றது முக்கியம்தான், அதே டைம் திருந்தி வரணும், கம்ப்ளீட்டாக திருந்தி வரணும். திரும்ப இன்னொரு தவறை செய்யக்கூடாது, இன்னொரு ராங் ரூட்டை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு திரும்பி வர முக்கியம் மாறி திருந்தியும் வரணும். அதையும் பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.